ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடைக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட வடிவுக்கரசி நடித்த படங்களை பற்றி தாக்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 7 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட வடிவுக்கரசி 7 படங்கள் நடிச்சிருக்காப்லங்க. அதில் 1 by 1 பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1987 நம்ம ரஜினிகாந்தினுடைய 34வது வயசில் அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற படத்தில் நம்ம வடிவுக்கரசி ரஜினி கூட நடிச்சிருக்காப்ல. இதில் பார்த்தீங்கன்னா அம்பிகாவினுடைய அம்மாவை நடிச்சிருக்காப்லங்க. லலிதா அப்படிங்கிற கேரக்டரில் அம்மாவை நடிச்சிருக்காப்ல. நம்ம அம்பிகாவினுடைய அம்மாவை நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை வந்து கே நட்ராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. 2வது படத்தை பற்றி பார்த்துலாம். 2வது படம் 1985 நம்ம ரஜினிகாந்தினுடைய 35வது வயசில் படிக்காதவன் படம் தாங்க. படிக்காதவன் படம்னு சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? ஓகே, நானும் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவுக்கரசி ராதா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்ல. அதாவது சிவாஜி கணேசனுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்தில். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இந்த படத்தை டேரக்டர் ராஜசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. 3வது படத்தை பார்த்தீங்கன்னா 1986 நம்ம ரஜினிகாந்தினுடைய 36வது வயசில் மிஸ்டர் பாரத் படம் தாங்க. மிஸ்டர் பாரத் படத்தில் நம்ம சத்யராஜுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காப்லங்க. நம்ம வடிவுக்கரசி லக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சத்யராஜ் நடிப்பு எப்படி இருக்குது, வடிவுக்கரசி நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது படத்தை பற்றி பார்த்துடலாம். 4வது படம் 1994 நம்ம ரஜினிகாந்தினுடைய 44வது வயசில் வீரா படம் தாங்க. வீரா படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு அம்மாவை நடிச்சிருக்காப்புல நம்ம வடிவுக்கரசி. இந்த படத்தில் லக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் செம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு நம்ம ரஜினிகாந்துக்கும் வடிவுக்கரசிக்கும். இந்த படத்தை டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அதுக்கடுத்து 5வது படத்தை பற்றி பார்த்துலாம். 5வது படம் 1995 நம்ம ரஜினிகாந்தினுடைய 47வது வயசில் அருணாச்சலம் படம் தாங்க. அருணாச்சலம் படத்தில் செம சூப்பரான கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல நம்ம வடிவுக்கரசி. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு பாட்டியாக நடிச்சிருப்பாப்புல வடிவுக்கரசி. வேதவள்ளி அப்படிங்கிற கேரக்டரில், அதாவது சௌந்தர்யாவுக்கும் வேதவள்ளின்னு தான் பேர். இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் வேதவள்ளினே சொல்லிக்கலாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு பாட்டியாக நடிச்சிருக்காப்புல வடிவுக்கரசி. இந்த படத்தை டேரக்டர் சுந்தர் சி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. அதுக்கடுத்து 6வது படத்தை பற்றி பார்த்தலாம். 6வது படம் 1999 நம்ம ரஜினிகாந்தினுடைய 49வது வயசில் படையப்பா படம் தாங்க. இந்த படத்தில் காமாட்சி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சௌந்தர்யாவுக்கு அம்மாவை நடிச்சிருக்காப்புலங்க வடிவுக்கரசி. இதில் சிம்பிளியாக அழகாக நடிச்சிருப்பாப்புல நம்ம வடிவுக்கரசி. இந்த படத்தை வந்து KS ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் நம்ம வடிவுக்கரசி ரஜினி நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 7வது படத்தை பற்றி பார்த்தலாம். 7வது படம் 2007 நம்ம ரஜினிகாந்தினுடைய 57வது வயசில் சிவாஜி த பாஸ் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு அம்மாவை நடிச்சுப்பாப்புலங்க. பார்வதி ஆறுமுகம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்குவாப்புலங்க நம்ம வடிவுக்கரசி. காமெடியிலையும் சரி, நம்ம அம்மா கேரக்டர்லையும் சரி செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புல நம்ம வடிவுக்கரசி ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை வந்து சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த 7 படங்களில் 2 படங்களில் அம்மாவை நடிச்சுக்காப்புல நம்ம வடிவுக்கரசி. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடைக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.